ஹலோ டீம். ஸோ ஹவு டு பிகம் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் ப்ளஸ் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஒய், வாட் அண்ட் ஹவு அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த வீடியோக்கு நீங்கள் 5 லைக்ஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த சீரீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த வீடியோக்கு 5 லைக் வந்ததுனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 லைக் வரதுக்கே இவ்வளோ நாள் ஆனதுனால தான் இத்தனை நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதோட கண்டென்ட் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதாவது இண்டெக்ஸ் பேஜ் என்னெல்லாம் இந்த கோர்ஸில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தட் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஏன் இதை பண்ண போகிறோம், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடிங்குள்ளே போறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 செலவு பண்ணி ஒரு ட்ரேடிங்கை அதாவது ட்ரேடிங் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஒரு நல்ல மென்டாரை செலக்ட் பண்ணணும். அந்த மென்டார் கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சர்டைன் அமௌண்ட் ப்ளஸ் சர்டைன் பீரியட் ஆகும். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு அந்த பேர்டனை உங்களுக்கு குறைக்குது. அதாவது 40,000 to 50,000 நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. இந்த கண்டென்ட்டை யூடியூப்ல ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் டேட்டா இருந்தால் போதும், யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரீசன் நம்பர் 1. நீங்கள் அதாவது பிகினர்ஸ் வந்துட்டு இதில் ட்ரேடிங்குள்ளே வரும்போது படக்கூடிய ஸ்ட்ரகிளை குறைக்கணும். ஓகே, ரெண்டாவது விஷயம், யூடியூப்லேயே ஆல்ரெடி இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸில் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக மற்ற யூடியூப் வீடியோக்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நிறைய புக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்சனலாக ஜாயின் பண்ண மாஸ்டர் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அலைன் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்ல வந்தோடனே நிறைய கண்டென்ட் இருக்கும். அதாவது எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு எதுக்கப்புறம் எதை நீங்கள் லேர்ன் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த சீரீஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கைடாக இருக்கும். ஓகே, மூணாவது இன்ஃபர்மேஷன் என்ன, அதாவது மூணாவது வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் டவுட் வரும்போது நான் அதை வந்துட்டு திரும்ப கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கும் போதும், ப்ளஸ் நான் கற்றுக்கிட்டதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் நான் அந்த ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டராக மாறிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும், இது வந்துட்டு ஒரு ஃப்ரீயான கண்டென்ட் தானே, இது வந்துட்டு கொடுக்கறது மூலியமாக இதில் இருக்க இன்ஃபர்மேஷனோ இல்லை இருக்க குவாலிட்டியோ குறைய போகிறதே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி ஒரு கைடு கிட்டேயோ ஒரு மென்டார் கிட்டேயோ நீங்கள் வந்துட்டு ஒரு கோச் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரியான குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் தான் இதில் ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்டென்ட் வைஸ், அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஸ்டாக் இமேஜோ நான் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பேசிக்கான எடிட் தான் இருக்கும். கம்ப்ளீட் எடிட் வீடியோலாம் இது கிடையாது. ஓகே, கம்ப்ளீட் ராவாக இருக்கும் இந்த வீடியோ. ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பல்காக இருக்கும். அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு இந்த சீரீஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒய் அப்படிங்கிறதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இது எப்படி பண்ண போகிறோம், இதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் நான் இதில் வந்துட்டு வச்சிருக்கேன். எலமெண்ட் நம்பர் 1, பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் வந்துட்டு ஒரு NISM எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு இதில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை நான் கவர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ட்ரேடிங்குள்ளே வரோம், அதுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கு இருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது ஃபர்ஸ்ட்டு. ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் இண்டிகேட்டர், ஆப்ஷன்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ராடே ஹின்ஸ். ஓகே, ரிவீல் பண்ணுறேன் ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் என்ன இருக்கும். இந்த 6 எலமெண்ட்ஸ்ன்றது 6 சாப்டர்ஸ். இந்த 6 சாப்டர்ஸ்குள்ளேயும் என்ன இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன் ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் சொல்லி கொடுக்குறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு இந்த 6 எலமெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இந்த சாப்டருக்குள்ளே ஒவ்வொரு யூனிட் இருக்குது. ஆப்ஷன் ஒரு சாப்டராக நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இன்ட்ராடே அப்படின்னாலே எல்லாருமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஓகே, சென்செக்ஸ் இப்படி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாருமே வந்துட்டு ஈக்விட்டி வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட், பொசிஷனல் அப்படின்னு யோசிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஆஸ் அ பிகினராக நான் உள்ளே வரும்போது எனக்கு ஆப்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த டைமில் அதை காது கொடுத்து கூட கேட்க தயாராக கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கும் போதே, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு மற்ற மார்க்கெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் கற்றுக்கும் போது ஆப்ஷனை கற்றுக்கிட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈக்விட்டியில் பண்ணிவிட்டு ஆப்ஷனை டெய்லி லேர்ன் பண்ணி திரும்ப ஆப்ஷனில் வந்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சீரீஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதுக்கு தான் ஆப்ஷனையும் இதில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ இந்த 6 எலமெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். நம்பர் 1, பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணலாம் அந்த மார்க்கெட்டில், ஓகே அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். எலமெண்ட் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 2ல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், வாட் இஸ் ட்ரேடிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன்ஸ், நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட கான்டெக்ஸ்ட்டை படிப்பீங்க. ஓகே, அதாவது ஜஸ்ட் நேமோ இல்லை இதோட சைக்காலஜி மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், கேண்டில் ஸ்டிக்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்
நெக்ஸ்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ். அதே மாதிரி சார்ட் பேட்டர்னா அதாவது நூற்றுக்கணக்கில் இருக்க சார்ட் பேட்டர்ன், எல்லா பேட்டர்னை பற்றியும் நம்ம படிக்க போகிறதில்ல. மேஜராக ரிப்பீட் ஆகக்கூடிய அதாவது ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி இதில் சொல்ல போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மூணாவது சாப்டர் என்னன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளேயே கவர் பண்ணிடலாம். ஆனால் அதை நான் அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு வைட் ஏரியா. நான் அதை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு 3rd சாப்டராக பண்ணுறோம். ப்ளஸ் அதில் மாஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிற ஐடியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதில் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எப்போவுமே வந்துட்டு அவ்வளோவா ஒரு ரொம்ப லாஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால ட்ரெண்ட் அனாலிசிஸை நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபேவரட் இண்டிகேட்டர் சிபிஆர் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆரோட ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதுலேயும் சிபிஆரை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி தருவோம். அந்த சிபிஆரோட கண்டென்ட் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் பிவோட் பாஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து கம்ப்ளீட் கண்டென்ட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். நெக்ஸ்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு பிபி டைனமிக். ஸோ இன்னும் 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்துட்டு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுவோம். அதில் வந்துட்டு ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங், நெக்ஸ்ட் ஆப்ஷன் பையிங். அதில் வந்துட்டு ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ். ஆப்ஷனுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸை நீங்கள் படித்தா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இன்னுமே உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதாவது லைவ் மார்க்கெட் ரியாலிட்டிக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா OI டேட்டா தான். ஓகே, ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ராடே ஹின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதைத்தான் நான் முதல் சாப்டராகவே வச்சிருக்கணும். ஆனால் நான் வந்துட்டு இதை கடைசி சாப்டராக வைக்கிறேன். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சைக்காலஜி என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பொசிஷன் சைசிங்னா என்ன, நெக்ஸ்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன, இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அந்த மாஸ்டர் கிட்ட இருந்தும் ப்ளஸ் வந்துட்டு YTC அப்படிங்கிற புக்கை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் கொலாபரேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த 6 சாப்டரையும் நான் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு நான் ஒரு இந்த ஒவ்வொரு கண்டென்ட்டோட வீடியோ லென்த்துமே கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடிட் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதாவது ஒரு சாப்டர். இப்போ வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், அதோட கண்டென்ட்டே 2 மணி நேரம். ஓகே, ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நான் 6 சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் 4 யூனிட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 100 ஹவர்ஸ் ஆஃப் கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது. இதை வந்துட்டு ஒரே நாளில் நான் ப்ரொவைட் பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ ஐ நீட் டு எடிட் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இட் டேக்ஸ் டைம். பட் டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்னிலேருந்து டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த சாப்டர்ஸ், அடுத்தடுத்த யூனிட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கீழே மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கொரீஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அதை வந்துட்டு வீக்கெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,000 நான் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ட்ரேடிங் ஜேர்னியில் கற்றுக்கிற பீரியட் இருக்கு இல்லையா, அந்த கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு குழப்பி ஒரு என்ன கற்றுக்கணும்னு தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு 6 months நான் கண்டிப்பாக மிச்சம் பண்ணி தரேன். ஸோ அமௌண்ட்டை விட இந்த 6 months டியூரேஷனை நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் த மேட்டர். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் இருக்க போகுது, அதாவது இந்த சீரீஸில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை மீறி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட், ஸோ என்னோட இந்த கண்டென்ட்டுக்காகவும் ப்ளஸ் இந்த சீரிஸ் நான் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணால் போதும். ஸோ நான் லைக் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக நான் எடுத்துகிட்டு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.